யாக வாகனம் கொடுப்பார்கள். திருவிழாவுக்கு முதல் நல்லூர் கந்த சுவாமி கோயில் ஆலயத்தில் இன்றைய தினம் பந்தல் கால் நடுதல் எப்படி இடம்பெறுகிறது என பார்க்க போகின்றோம். திருவிழாவுக்கு முதல் பல விடயங்கள் இங்கே இடம்பெறும். அது மாத்திரமன்றி காளாஞ்சி கொண்டு போய் குடிப்பார்கள். நல்லூருக்கென்றே உருத்தான அந்த மாட்டு வண்டியிலே பல அடையாளங்கள் இருக்கும். அந்த வண்டியிலே காளாஞ்சி கொடுப்பார்கள். எங்கே எல்லாம் கொண்டு செல்ல போகின்றார்கள், அந்த மாட்டு வண்டியில் வீதியால் செல்லும் பொழுது எவ்வாறான விடயங்கள் இடம்பெறும் என்கின்ற பல விடயங்களை திருவிழாவுக்கு முதல் ஆர்வமாகின்ற இந்த பாரம்பரியமான நிகழ்வுகளை நாங்கள் பார்க்க போகின்றோம். காலை வேளையில் எப்படி இடம்பெறுகிறது. இது யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த காணொலியை பாருங்கள். நல்லூர் கந்த சுவாமி கோயில் ஆலயத்தினுடைய திருவிழா தொடர்பான காணொலிகள் என்னுடைய தளத்தில் வரும். காலை திருவிழாவும் இந்த வருடம் போடுவேன், அதே போல் மாலை திருவிழாவும் இந்த வருடம் போடுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். வித்தியாசமாக அந்த திருவிழா காட்சிகளை தொகுத்து வழங்க காத்திருக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது காலை நேரம். நல்லூர் ஆலயத்துக்கு முன்னாலே அடியவர்கள் திரண்டு நிற்கிற பார்த்து கொண்டிருக்கிற அந்த காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். நேரம் சரியாக 7:30 ஆகிக் கொண்டிருக்கிறது. நல்லூர் ஆலயத்தை நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆலயத்தினுடைய முன் மண்டபத்திலே இப்பொழுது பாரம்பரியமாக காளாஞ்சி கொண்டு செல்கின்ற அந்த மாட்டு வண்டியில் நிற்கின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். நல்லூருக்கென்றே உரித்தான பல அடையாளங்கள் அங்கே சிற்ப வடிவிலே இருக்கின்ற காட்சியும், அந்த வண்டியில் எப்படி தயாராகி இருக்கின்ற காட்சியையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பாருங்கள். வைரவர் சன்னிதானத்துக்குள்ளே இடம்பெறுகின்ற பூஜைகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். உள்ளே பந்தல் காலுக்கு இப்பொழுது பூஜைகள் இடம்பெற்று தீபங்கள் காட்டுகின்ற அந்த அற்புதமான காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். தேர்மூட்டிக்குள்ள இப்பொழுது பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே சேவற்கொடிகள் அங்கே ஆலயத்திற்கு முன்னாடி இருக்கின்ற அந்த அற்புதமான காட்சிகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
ஆலயத்தினுடைய வடக்கு பிரகாரம் இப்பொழுது நாங்கள் நிற்கின்றோம். ஒவ்வொரு திசைகளை நோக்கி அங்கே கொடிகள் நடப்படுகின்ற அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். மண்டபத்துக்கு முன்னாலே இப்பொழுது பூஜை முறைகளுடன் தேங்காய்கள் உடைக்கப்பட்டு கொடிகள் நாட்டப்பட்டு மீண்டும் ஆலயத்தை நோக்கி செல்கின்ற காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆலயத்தினுடைய முன்பகுதியில் வண்டில் மாடுகள் பூட்டப்படுகின்ற அந்த காட்சிகளை பார்த்தோம். இப்பொழுது வண்டில் மாடுகள் காளாஞ்சி கொடுப்பதற்காக செல்ல இருக்கிறது. அதுக்காக முன் பாதை இங்கே திறக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நல்லூர் கந்தன் ஆலயத்திற்கு கொடிச்சீலை வந்து கொண்டிருவார்கள். அது மாத்திரமின்றி பல சம்பிரதாயபூர்வமான பல விசேஷ நிகழ்வுகளும் இடம்பெறும். அவ்வாறானவர்களுக்கு இப்பொழுது காளாஞ்சியை வழங்குவார்கள். ஏற்கனவே நாங்கள் நல்லூர் கந்த சுவாமி தொடர்பாக காளாஞ்சி வழங்குகின்ற நிகழ்வு பார்த்தோம். யாழ்ப்பாணம் மாநகர சபைக்கு வந்து வழங்கியிருந்தார்கள். ஆரம்ப காலம் தொட்டு நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்தில் காளாஞ்சி வந்து வழங்குவார்கள். இந்த காளாஞ்சியை எப்படி வழங்கப் போகின்றார்கள் என சொல்லி நாங்கள் இப்பொழுது பார்க்க போகின்றோம். அங்கே தட்டிசை ஒழிக்கப்பட்டு இப்பொழுது மாட்டு வண்டியிலே பாரம்பரிய முறைப்படி காளாஞ்சி ஆலய குருக்களினால் இப்பொழுது கொண்டு செல்கின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆலயத்தினுடைய கிழக்கு வீதியாலே இப்பொழுது காளாஞ்சி கொண்டு செல்கின்றார்கள். நல்லவாக நேரம் 8:30 நெருங்கி கொண்டிருக்கிறது. அங்கே தெற்கு வாசல் ராஜ கோபுரத்தினையும் இப்பொழுது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
நேற்றைய தினம் திறந்து வைக்கப்பட்ட நல்லூரினுடைய வடக்கு வாசல் வீதி அந்த புதிய முகப்பினூடாக இப்பொழுது புதிய வளவினூடாக இப்பொழுது காளாஞ்சி செல்கின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். மாட்டு வண்டியினுள்ளே அங்கே காளாஞ்சி ஓலை பெட்டிகள் மற்றும் முருகனுடைய அந்த ஞானவேல் கொண்டு செல்லப்படுகின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். நல்லூர் ஆலயத்தினுடைய வடக்கு வாசல் பகுதியினூடாக, அதாவது வடக்கு வீதியினூடாக வந்து இப்பொழுது ராமலிங்கம் வீதி, அதாவது சட்டநாத சிவன் கோயிலுக்கு செல்லுகின்ற வீதி, இதாலே கலியங்காட்டுக்கும் செல்லலாம். அந்த வீதியினூடாக இப்பொழுது அந்த காளாஞ்சி செல்கின்ற அந்த அற்புதமான காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்துக்கு கொடிச்சீலை செய்கின்றவர்களுடைய ஒருவருடைய வீட்டிற்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். காளாஞ்சி கொடுக்கின்ற காட்சியை காட்ட முடியவில்லை, ஆனால் கொடுத்த விடயத்தை காண்பித்திருந்தேன். இப்பொழுது அடுத்த இல்லம் நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். இப்பொழுது அங்கே சட்டநாதர் சிவன் ஆலயத்திற்கு அருகிலே இருக்கின்ற வீதியாலே திரும்பி இப்பொழுது கல்வியங்காட்டு சந்தி நோக்கி செல்லுகின்ற அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். கல்வியங்காட்டு சந்தி இப்பொழுது காளாஞ்சி கொடுப்பதற்காக சென்று கொண்டிருக்கிற காட்சி. அடுத்ததாக நல்லூர் ஸ்ரீ கந்தசுவாமி தேவஸ்தானத்திற்கு கொடிச்சீலை செய்பவர்களுடைய இல்லத்தை நாங்கள் இப்பொழுது நெருங்கிவிட்டோம்.
நல்லூர் ஸ்ரீ கந்தசாமி தேவஸ்தானம் மகோற்சவ விசேட தினங்கள் 16/8/26 ஞாயிறு வைரவர் சாந்தி உற்சவம் மாலை, 17/8/26 திங்கள் கொடியேற்றம் பகல் 10 மணி, 26/8/26 புதன் மஞ்சம் மாலை 4:45 மணி, 27/8/26 வியாழன் மயில் வாகன உற்சவம் மாலை 4:45 மணி, 28/8/26 வெள்ளி பரந்த மயில் சக கிளிவாகன உற்சவம் மாலை 4:45 மணி, 29/8/26 சனி ரிஷப வாகன உற்சவம் மாலை 4:45 மணி, 30/8/26 ஞாயிறு நாகவாகன உற்சவம் மாலை 4:45 மணி, 31/8/26 திங்கள் வெள்ளிக்கிடாய் சக கிடாய் வாகன உற்சவம் மாலை 4:45 மணி, 1/9/26 செவ்வாய் சிங்கம் சக மகர வாகன உற்சவம் மாலை 4:45 மணி, 2/9/26 புதன் இடும்பன் சக பூத வாகன உற்சவம் மாலை 4:45 மணி, 2/9/26 புதன் அருணகிரிநாதர் உற்சவம் இரவு 7 மணி, 3/9/26 வியாழன் கார்த்திகை உற்சவம் மாலை 4:45 மணி, 4/9/26 வெள்ளி சூரியோற்சவம் காலை 6:45 மணி, 4/9/26 வெள்ளி தங்கமயில் சக தங்க அன்ன வாகன உற்சவம் மாலை 45 மணி, 5/9/26 சனி சந்தான ஹோவாளர் உற்சவம் காலை 6:45 மணி, பட்டி திருவிழா காலை 7:45 மணி, 5/9/26 சனி கைலாச வாகனம் மாலை 45 மணி, 6/9/26 ஞாயிறு கஜவல்லி மகாவல்லி உற்சவம் காலை 45 மணி, 6/9/26 ஞாயிறு வேல் விமானம் மாலை 45 மணி, 7/9/26 திங்கள் தண்டாயுதவாணி உற்சவம் காலை 6:45 மணி, செண்டாயுதமானி திரவியா மகா அபிஷேகம் காலை 8 மணி, 7/9/26 திங்கள் ஒருமுக திருவிழா மாலை 45 மணி, 8/9/26 செவ்வாய் பெரிய சப்பரம் மாலை 45 மணி, 9/9/26 புதன் ரதோற்சவம் காலை 6:15 மணி, 10/9/26 வியாழன் தீர்த்தோற்சவம் காலை 6:15 மணி, 10/9/26 வியாழன் கொடியிறக்கம் மாலை 5:30 மணி, 11/9/26 வெள்ளி வள்ளி திணைப்புலத்திற்கு எழுந்தருளல் காலை 10:15 மணி, திருக்கல்யாண உற்சவம் மாலை 5 மணி, 12/9/26 சனி வைரவ சாந்தி உற்சவம் மாலை 4:45 மணி. மாலை உற்சவங்களில் தெற்கு வாயிலில் கந்தர் அனுபூதி பிரார்த்தனை, ஈசான மூலையில் திருவாசக பிரார்த்தனை என்பன இடம்பெறும். மறுபடியும் நல்லூர் ஆலயத்திற்கு முன்னாலே வந்து விட்டோம். இங்கே வந்து பந்தல் கால் வந்து போட போயிடும், அதற்காக தயாராகி கொண்டிருக்கிறோம். அதே நேரம் அங்கே காலாஞ்சி வழங்கப்பட்டு இப்பொழுது வந்து கொண்டிருக்கிற காட்சியையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸ்ரீமுருகன் தண்ணீர் பந்தல் நல்லூர் ஆலயத்துக்கு முன்னாலே இந்த பந்தல் வந்து போடிவினோம். அதற்குரிய பணிகளும் இப்பொழுது ஆரம்பமாகி கொண்டிருக்கிறது. அதே நேரம் இங்கே காலாஞ்சி வழங்கப்பட்டு மீண்டும் நல்லூர் ஆலயத்தை நோக்கி மாட்டு வண்டில் வருகின்ற அந்த காட்சியையும் நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். நல்லூர் திருவிழாவுக்கு முதல் அனைத்து விடயங்களும் இங்கே தயாராகி கொண்டிருக்கிற அந்த அற்புதமான காட்சிகள். இதில் வந்து ஒரு பிரம்மாண்டமான பந்தல் வரும். மீண்டும் ஆலயத்தை நோக்கி இப்பொழுது காலாஞ்சி வழங்கப்பட்டு, அதாவது கொடிச்சீலை செய்பவர்கள் கொடிச்சீலை எடுத்துபவர்கள் என அவர்களிடம் காலாஞ்சி வழங்கப்பட்டு இப்பொழுது ஆலயத்தை நோக்கி மீண்டும் செல்கின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம்.
வரபாலனுக்கு இன்றைய தினம் 2 இடத்திலே வந்து அந்த பந்தலுக்குரிய கன்னிக்கால் என்று சொல்லுவார்கள் அது வந்து நடப்போகிறார்கள். ஒன்று ஆலயத்துக்கு முன்னாலே, மற்றது ஆலயத்துக்கு பின்னாலே. இந்த 2 காட்சிகளையும் வந்து நாங்கள் பார்க்க போகின்றோம். இப்பொழுது ஆலயத்தினுடைய தெற்கு பிரகாரம் வந்து விட்டோம். இங்கே அனைத்து வேலைகளும் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இதிலையும் வந்து பந்தல் போட்டு விட்டார்கள். இப்பொழுது பந்தல்கால் ஆலயத்தினுடைய மேற்கு வீதி பிரகாரத்திலே சரியாக 10 மணிக்கு இட போகின்றார்கள். சரியாக மேற்கு பிரகாரத்திலே இதிலே வந்து பந்தல் போடுவார்கள். அதுக்குரிய பூஜைகள் இப்போ இதில் வந்து இடம்பெற போகுது. நல்லூர் ஸ்ரீ கந்தசுவாமி ஆலயத்தினுடைய மேற்கு வாசல் வீதியில் இப்பொழுது பந்தல் கால் நடக்கின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சரியாக காலை நேரம் 10 மணிக்கு இப்பொழுது தேங்காய் உடைக்கப்பட்டு பந்தல் கால் நடப்படுகின்ற காட்சி. இதே போல் சரியாக 10 மணிக்கு நல்லூரினுடைய கிழக்கு வீதியிலையும் பந்தல் கால்கள் நடுவார்கள். அந்த காட்சியையும் நாங்கள் பார்க்க போகணும். இதெல்லாம் நீங்கள் பார்க்காத காட்சிகள். ஆலயம் திருவிழா துவங்குவதற்கு முதல் எப்படியெல்லாம் இங்கே நடக்கிறது என்கின்ற விடயங்கள், இதுவரை பார்க்காத காட்சிகளை உங்களுக்கு நான் காண்பித்துக் கொண்டிருக்கிறேன். அடுத்ததாக நாங்கள் ஸ்ரீமுருகன் தாகசாந்தி நிலையம், அங்கேயும் சரியாக 10 மணிக்கு பந்தல் கால் நட்டார்கள். அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்க போகின்றோம். ஸ்ரீமுருகன் தண்ணீர் பந்தலுக்கு வந்து முதல்ல வந்து நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் தேங்காய் உடைத்து வழிபட்டு பந்தல் கால் வந்து நடப்போயினோம். டோகரா அலங்காரா நல்லூரா எல்லாம் சரி பாதையாக உடைஞ்சு கொண்டிருக்கு. நல்லூர் கந்தசுவாமி கோவிலினுடைய கிழக்கு பகுதியில் ஸ்ரீமுருகன் தண்ணீர் பந்தல். இங்கே வந்து தாகசாந்தி வழங்குவார்கள், உணவுகள் வழங்குவார்கள். அதே போல் நல்லூருக்கு வருகின்ற காவடிகள், பறவை காவடிகள் எல்லாம் இந்த பந்தலுக்கு முன்னால் தான் நிறுத்தி அந்த காவடிகள் எல்லாம் இறக்குவார்கள். ஒரு பாரம்பரியமான பழமையான இந்த தண்ணீர் பந்தலில் நான் கூட வந்து தாகசாந்தி நீர் அருந்துவது உண்டு. இந்த தண்ணீர் பந்தலை இப்பொழுது சரியாக 10 மணிக்கு எப்படி மேற்கு வாசலில் இடம்பெற்றதோ அதே போல் சரியாக 10 மணிக்கு கிழக்கு புறமாக இப்பொழுது பந்தல் கால் நடுகின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அனைத்து பக்தர்களும் இந்த பொறுப்பானவர்களும் இதில் இணைந்து இந்த பந்தல் காலை வந்து இப்பொழுது நட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். நல்லூரை சுற்றி ஏராளமான விஷயங்கள் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அங்கே இதற்கு முன்னால் ஒரு தென்னை ஓலையிலே இடப்படுகின்ற அன்னளவாக 102 வருஷங்கள் என கூறியிருந்தார்கள். அப்படி ஒரு பந்தலும் இந்த இதுக்கு முன்னாலே இருக்கிறது. அதே போல் ஆலயத்தை சுற்றி ஒரு திசைகளையும் வந்து பந்தல்கள் வந்து அமைப்பது வழமை. அவ்வாறு ஒரு சில பந்தல் கால் நட்ட நிகழ்வுகளிலே நான் கலந்து கொண்டிருந்தேன். அந்த பதிவுகளை மட்டும் உங்களுடன் பகிர்கின்றேன். ஏனைய பந்தல்களை ஏன் போடவில்லை என கேட்டு விட்டுறாதீர்கள். ஒரு சில பந்தல் கால் இடுகின்ற நிகழ்வுகளில் நான் அருகில் நின்றபடியாலே அந்த பகிர்வுகளையும் நான் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறேன். அதே போல் ஸ்ரீமுருகன் தண்ணீர் பந்தல் தெரிந்தவர்களும் என்னை அழைத்திருந்தார்கள் வருமாறு. ஸோ அதன் அடிப்படையில் இந்த நிகழ்வை நான் உங்களுக்கு பதிவு செய்து வழங்கி கொண்டிருக்கிறேன். பாருங்கள், இப்பொழுது பந்தல் கால் நட்டு நிறகுடம் குத்துவிளக்கு வைத்து அங்கே பக்திபூர்வமாக வணங்குகின்ற அந்த நிகழ்வுகள் ஆரம்பிக்கின்ற அந்த காட்சிகளையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம்.
நன்றி மக்களை. அடுத்த காணொலியுடன் உங்களை நான் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பான விதுலோட். நல்லூர் ஆலயம் தொடர்பான அனைத்து காணொலிகளும் காலை திருவிழா மாலை திருவிழா 2 காணொலிகளும் வித்தியாசமாக வரும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அனைத்து விடயங்களையும் ஆலயம் சார்ந்த அனைத்து விடயங்களையும் பக்திபூர்வமாகவும் வித்தியாசமாகவும் நீங்கள் பார்க்கலாம். என்றும் உங்கள் அன்பான விதுலோட். நன்றி உறவுகளே.